மணிலேருந்து 25 lakhs வந்து அவர் கோவிடில் பாதிக்கப்பட்ட பெற்றோர்களுடைய குழந்தைகளுக்கு கொடுக்குறதா சொல்லியிருந்தார். ஸோ ரொம்ப நல்ல விஷயம், நான் அதை வரவேற்கிறேன், பாராட்டுறேன். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். விஜய் டெலிவிஷன் வந்து ஃபஸ்ட்டு தடவை விக்ரமனை வந்து பேட்டி எடுக்கிறாங்க. விக்ரமன் என்ன சொல்கிறாருன்னா, ஹவ் வாஸ் யுவர் பிக் பாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு வெளியில் இருக்கவங்க எல்லாருமே வந்து என்னை வந்து ஒரு பிள்ளையாக பார்க்குறாங்க, அண்ணனா தம்பியா எல்லாருமே ஓவர்வெல்மிங்கான அவங்க லவ்வர் ஷோ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் பிக் பாஸ்க்குள்ளே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக அந்த பிக் பாஸோட ப்ரோக்ராம் பற்றிலாம் நான் அந்த அளவுக்கு எதுவும் பார்த்தது கிடையாது. எப்படி நடந்துக்கணும் என்னென்னலாம் எனக்கு தெரியாது. பட் அதுக்குள்ளே போய் இருந்ததுன்னா சக மனிதர்கள் எல்லாரும் ஒரு ஒரு கேரக்டர்ஸ் அவங்க கூட இருந்தது ஒரு இதுதான் ரோலர் கோஸ்டர் மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பிக் பாஸ் விட்டுட்டு வந்த பிறகு உங்களோட எபிசோட்ஸ் பார்த்தீங்களா அப்படின்னா நான் பார்க்க விரும்பல. ஏன்னா இந்த நட்பை நான் அப்படியே எடுத்துகிட்டு போக விரும்புகிறேன். அதை பார்த்துட்டு நம்ம ஒரு சங்கடப்பட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் தென் வந்து பொங்கலில் ஒன்று பார்த்தேன் என்னென்னா, பொங்கல் அப்போ வந்து எல்லா தாய்மார்கள் மோஸ்ட் ப்ராப்ளி நிறைய தாய்மார்கள் வந்து அவங்க வீட்டு வாசப்படியில் கோலம் போட்டு அறம் வெல்லும் அப்படின்னு எழுதியிருந்திருக்காங்க. அதை மட்டும் நான் பார்த்துட்டேன். இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க வீட்டு பிள்ளை, அவங்க வீட்டு அண்ணன், அவங்க வீட்டு தம்பி, அவங்க வீட்டு சித்தப்பா மாமா இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க உள்ளே போய் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சு அந்த பாசத்தில் அதெல்லாம் செய்வாங்கள்ல, அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. 2020 அவர் ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா, யாருக்காவது ஹெல்ப் வேணும்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவருடைய ட்விட்டர் அந்த மாதிரி இந்த இதிலெல்லாம் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருந்தாராம். அதை வச்சு இப்போ மறுபடியும் கால் பண்ணி நிறைய தாய்மார்கள் மோஸ்ட் ப்ராப்ளி நிறைய பெண்கள் தான் கால் பண்ணி தங்கம் எடுத்தவொடனே தங்கம் அப்படின்னு தான் கால் பண்ணாங்களாம். அன்றைக்கி பார்த்துட்டு நாங்கள் அழுதே போயிட்டோம், 2 நாள் சாப்பிடல, அப்புறம் ஒருத்தருக்கு ஃபிட்ஸ் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு மைக்ரைன் மாதிரி வந்துருச்சு, அழுது தலைவலி வந்து அந்த மாதிரின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்களால் டிவியை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டோம், அதை ஏற்கவே முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க அப்படின்றாரு. இந்த அளவுக்கு நான் ஒருத்தவங்களை ரீச் ஆகியிருக்கேன் அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய வெற்றி தான். 50 லட்சமோ இல்லை டைட்டில் அந்த கப்போ எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. இதுவே நான் பெற்ற வெற்றி தான், இதுவே அறம் வென்றுடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. தென் உங்களுக்கு கண்டஸ்டன்ட் நான் பேர் சொல்கிறேன், யாரெல்லாம் என்னென்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட்டு ஷிவின் வந்து எனக்கு நல்ல ஒரு தோழி, நான் துணை நிற்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அசீம் விளம்பரத்துக்காக ஏதோ பண்ணார் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அமுதவாணன் நல்ல ஒரு கலைஞன் சகோதரன். ஏடிகே இன்னொரு தாய் வயிற்றில் பிறந்த என் சகோதரன் அப்படின்னு. மைனா நான் அண்ணன் அப்படின்னு, என் தங்கச்சி மைனா அப்படின்னு, ஏன்னா அவங்க பையன் துருவ் வந்து விக்கு மாமா அப்படின்னு சொன்னதுனால. கதிரவன் ஆல் தி பெஸ்ட் ஃபார் இஸ் ஃப்யூச்சர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஈஸ்வரி நல்ல ஒரு கான்வர்சேஷன் வச்சா நல்ல கண்டென்ட் கிடைக்குன்ற மாதிரி சொன்னார். அண்ட் தென் உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யார் அப்படின்னா ஷிவின், அமுதவாணன், ஏடிகே அப்படின்னு சொன்னார். தென் நான் இதை ஒரு தோல்வியாகவே பார்க்கல, கண்டிப்பாக இதுவே எனக்கு ஒரு பெரிய வெற்றி. ஏன்னா எல்லார் மனதிலையும் இந்த அளவுக்கு நான் ஆழமாக போனதே எனக்கு ஒரு பெரிய வெற்றி தான் அப்படின்னு சொல்கிறாரு. லாஸ்ட்டாக அசீம் பற்றி ஒன்று சொன்னார். என்னென்னா, அசீம் வந்து அவர்கிட்ட ஏதோ ஒரு நல்ல குணமும் இருக்கிறதுனால தான் மக்கள் அவரை விரும்பி ஓட் போட்டிருக்காங்க. அண்ட் தென் அவர் வந்து அந்த 25 லட்ச ரூபா வந்து பிள்ளைங்களுக்காக கொடுக்குறேன்னு சொன்னது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு செயல் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாரு. அண்ட் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் மூலமாக தெரிவிச்சுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.